ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதியில் கோலாகலமாக நடைபெற்ற ஸ்ரீ மகாலட்சுமி திருவிளக்கு பூஜை. ஏராளமான பெண்கள் பக்தி பரவசத்துடன் பங்கேற்பு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் வசந்தோற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் புறப்பாடு கண்ட ஸ்ரீரங்க நாச்சியார். சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ சத்யநாராயண பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். சிம்ம வாகனத்தில் யோக நரசிம்மராக உலா வந்து அருள்பாலித்த உற்சவர் பெருமாள். சிவகங்கை சோழபுரம் அருள்மிகு அருள்மொழிநாத சுவாமி கோவில் பிரம்மோற்சவ விழா வைபவமாக நடைபெற்ற கொடியேற்றம். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலில் தங்கரத புறப்பாடு. சர்வலங்காரத்துடன் திருக்காட்சி தந்த முப்பெரும் தேவியர்கள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று ஸ்ரீ மகாலட்சுமி விளக்கு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் சார்பில் ஒவ்வொரு மாதமும் 2ஆம் வெள்ளிக்கிழமையில் ஸ்ரீ மகாலட்சுமி விளக்கு பூஜை நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. இதையொட்டி நேற்று திருப்பதியில் உள்ள ராமச்சந்திர புஷ்கரணி மண்டபத்தில் மேடை மீது ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். அர்ச்சகர்கள் கும்பப்பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து சங்கல்பம் செய்து கொண்டனர். அபயமும் வரதமும் காட்டி வீற்றிருந்த ஸ்ரீஹரி பத்தினிக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த நீள்முடி கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் கொண்டு அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி இருக்க பெண்கள் முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். இதையடுத்து பிரதான கலசத்தில் தாயாரை ஆவாகனம் செய்ததும் அர்ச்சகர்கள் ஸ்ரீஹரி பத்தினிக்கு நீராஜனம் சமர்ப்பித்து ரக்ஷாபந்தனம் உள்ளிட்ட பலவித முறைப்பாடுகளை நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். பிறகு அர்ச்சகர்கள் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க பெண்கள் திருவிளக்குகளுக்கு பக்தியுடன் உதிரிப்பூக்கள், குங்குமம் ஆகியவற்றை கொண்டு மனமுருக வேண்டி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து உற்சவர் தாயாருக்கு பலவித பத்திரங்கள், நறுமண மலர்கள் கொண்டு புஷ்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவர் தாயாருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டியதும் பூஜையில் பங்கேற்ற பெண்கள் மீது புனித நீர் தெளித்து மஞ்சள் சரடு பிரசாதமாக வழங்கப்பட்டது. நாதம், வேதம் மற்றும் கீதத்துடன் நடைபெற்ற மகாலட்சுமி பூஜையில் எண்ணற்ற பெண்கள் பங்கேற்று பரவசத்துடன் தாயாரை வணங்கி வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான இணை செயல் அலுவலர் டாக்டர் சரத், அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாயகிக்கு வசந்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 6ஆம் திருநாளான நேற்று தாயார் சன்னதிக்குள் சென்ற ஸ்ரீபாதம் தாங்கிகள் கொட்டு முழங்கியபடி இருக்க உற்சவரை வெள்ளி தோளுக்கினியானில் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு நீலக்கரை வைத்த பச்சைப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் பவள மாலையும் அடுக்கு பதக்கங்களோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். திருமுடியில் கொண்டை நிறுத்தி அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் வைத்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் வரதமும் காட்டியபடி காட்சி தந்த நாச்சியார் முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் தாயாருக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரம் மற்றும் ஆலவட்டம் வீசியபடி தீப்பந்தங்கள், தண்டங்கள் முன்னே செல்ல கோயில் பிரகாரத்தை சுற்றி வலம் வரச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க
வசந்த மண்டபத்தை அடைந்தனர். அங்கு அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாட உற்சவர் தாயாரை நீர் சூழ்ந்த தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அகழியின் நடுவே அமைந்த மண்டப மேடையில் கொலுவிருக்கச் செய்தனர். சர்வாபரண பூஷிதையாக திருக்காட்சி தந்த தாயாருக்கு ஆரத்தி காட்டி நீராஜனம் சமர்ப்பித்து தீபதூபங்கள் காண்பித்தனர். அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாடியபடி இருக்க தாயாருக்கு ஷோடசோபச்சாரம், வேத விண்ணப்பம், பிரபந்த பாராயணம் ஆகியவற்றை நடத்தி நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். பிறகு ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு சூர்ணாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ சத்யநாராயண பெருமாள் திருக்கோயில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவர் பெருமாளுக்கு சிம்ம வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் ஊஞ்சல் மீது உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை யோக நரசிம்மமூர்த்தியாக அமர்த்தி கற்பூரம் காண்பித்தனர். சுவாமிக்கு நீலக்கரை வைத்த சிகப்பு பட்டாடை கட்டி காசு மாலை, கற்கள் பதித்த ஹாரங்களுடன் அடுக்கு பதக்கங்களும் தங்கத் தொப்பாரம் கிரீடமும் சூட்டி கைகளில் வங்கியும் அணிவித்து மாலை சூட்டி முன்னழகையும் புஜகீர்த்தி, ஒட்டியானம் உள்ளிட்ட ஆவரணங்களோடு பின்னழகையும் அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பிறகு நுழைவு வாயில் ஆராதனையுடன் உற்சவரை சுமந்து வந்து கோயிலின் வெளியே இசைவாத்திய முழக்கத்தோடு வையாளி சேவை நடத்தப்பட்டது. தொடர்ந்து சிம்ம வாகனத்தின் மேல் உற்சவரை கொலுவிருக்கச் செய்து இரு குடைகள் பிடித்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல முக்கிய வீதிகள் வழியே சிம்ம வாகனத்தில் பவனி வந்த சுவாமிக்கு வழி நெடுகிலும் பக்தர்கள் கற்பூர அரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல சிம்மத்தின் மீது அமர்ந்து வந்த உற்சவரை பக்தர்கள் கண்ணார கண்டு தரிசிக்க வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்து வந்தனர். சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனமர் ஸ்ரீ அருள்மொழிநாத சுவாமி கோவில் பிரம்மோற்சவ விழா துவக்கமாக கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்திலிருந்து சிறிய பல்லாக்கில் பட்டத்தை வைத்து மங்கள வாத்தியங்களுடன் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கோயில் வளாகத்தில் பிரியாவிடை மற்றும் அறம் வளர்த்த நாயகியுடன் உற்சவர் அருள்மொழிநாதரும், அருகே தனி மேடையில் விநாயகர், ஸ்ரீ வள்ளிதேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் மற்றும் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகர் உற்சவ மூர்த்திகளையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி வெட்டிவேறு மாலைகளுடன் மலர் மாலைகள் சூட்டியிருந்தனர். ஊர்வலம் சென்று வந்ததும் கொடிப்பட்டத்தை மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றினர். பிறகு கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மேலும் உற்சவ மூர்த்திகளுக்கு காப்பு கட்டியதும் கொடிமரத்திற்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கொடிக்கம்பம் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட தீபங்களை காண்பித்தனர். இதையடுத்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி ஆதி தம்பதிகளுக்கு அர்ச்சனை செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் மகா கற்பூர அரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் முப்பெரும் தேவியர்களுக்கு தங்கரத பவனி நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீ லட்சுமி சரஸ்வதி தேவியர்களோடு உற்சவர் அருள்மிகு காமாட்சி அம்பாளை தங்க கேடயத்தில் எழுந்தருளச் செய்து வீதி உலா சென்று வந்தனர். பிறகு கோயிலை அடைந்ததும் முப்பெரும் தேவியர்களை வண்ண தோரணங்களாலும் மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தங்க ரதத்தில் எழுந்தருளச் செய்து கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. முப்பெரும் தேவியர்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தங்கரத புறப்பாடு துவங்கியது. 4 திக்கிலும் தேவியர்களுக்கு கற்பூர அரத்தி காண்பித்தனர். பிரகார உலா முடிந்ததும் உற்சவ மூர்த்திகளை மீண்டும் கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திற்குள் சுமந்து சென்றனர். அங்கு தெய்வங்களை மேடை மீது எழுந்தருளச் செய்து மங்கள வாத்திய முழக்கத்தோடு புஷ்பாபிஷேகம் நடத்தியதும் நட்சத்திர தீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் பள்ளி மாணவர்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பிழையின்றி பாராயணம் செய்ய இலவச பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. சென்னையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விஷ்ணு சகஸ்ரநாம சம்ஸ்தான் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியின் துவக்கமாக திருவிளக்கு ஏற்றப்பட்டதும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் நடைபெற்றது. சேலம் பட்டக்கோயில் என அழைக்கப்படும் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் தாயாருக்கு வசந்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் தாயார் சன்னதி முன்பு பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். மேடை மீது நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து கலசாராதனை செய்ததும் தாயாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபதீபம் காட்டப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க பெருந்தேவி தாயாருக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதைத் தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சாற்றி தூபதீபம் காண்பித்ததும் சகசரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்து தீபம் காட்டப்பட்டது.
மேலும் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் தந்து சடாரி சாதித்தனர். இதையடுத்து தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அழகாக காட்சி தந்த தாயாருக்கு நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காண்பித்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு பலவித நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து பிரபந்த பாராயணம் செய்ததும் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வீணை ஏகாந்தமும் நடத்தி அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதித்து அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவருக்கு யானை வாகன திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் யானை வாகனத்தின் மீது உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து நாதஸ்வரம் மேளதாளங்கள் முழக்கத்துடன் கோபுர தீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. அலங்கார பிரியனுக்கு வெண்பட்டு கட்டி சர்வாபரணங்களுடன் வளைய கிரீடம் அணிவித்து கையில் அங்குசம் தந்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பொதுஜன சேவை நடைபெற்றதும் இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஸ்ரீபாதம் தாங்கிகள் யானை வாகனத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவரை கோயிலின் வெளியே அழைத்து வந்து வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்ததும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. வீடுகள் தோறும் பக்தர்கள் உற்சவருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அருள்மிகு செல்லியாண்டி அம்மன் கோயிலில் ஆனி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் அஷ்டபுஜ நாயகியாக அருள்பாலிக்கும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு அம்மனுக்கு வண்ணப்பட்டு சேலை கட்டி திருமுகத்தில் மாவுக்காப்பு சாற்றி கற்கள் பதித்த காதணிகளுடன் தீஜ்வாலை நாகக்கிரீடம் சூட்டி கவசங்களோடு மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி தந்த அருள்மிகு செல்லியாண்டி அம்மனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். மேலும் நைவேத்தியம் சமர்ப்பித்து அம்மனுக்கு தீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் அருள்மிகு செல்லியாண்டி அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். கோவையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் ஆனி மாத உற்சவத்தை முன்னிட்டு தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. ஆனி மாத திருவிழாவை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள தெய்வங்களின் சன்னதிகளை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். அம்மன் உற்சவ மூர்த்திகளுக்கு புதுப்பட்டு சேலைகள் கட்டி கவசங்களுடன் கிரீடங்களும் ஆபரணங்களுடன் திருமாங்கல்யம் மற்றும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலித்த அம்பிகைக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. இதேபோல் கோயிலில் வீற்றிருக்கும் பரிவார தெய்வங்களும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தர தீபம் காண்பித்தனர். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமி வெள்ளி கவசத்துடனும் உற்சவர் தங்கக்கவச அலங்காரத்துடனும் அருள்பாலித்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களோடு பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கைலாசநாத சுவாமி கோவிலில் ஸ்ரீ மாணிக்க வாசகர் ஐக்கிய தின விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு கைலாசநாத சுவாமி திருக்கோயிலில் உள்ள ஸ்ரீ நடராஜர் சன்னதி முன்பு கேடயத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ மாணிக்க வாசகரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். பிறகு திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்வு நடைபெற்றது. சிவனடியார்களும் பக்தர்களும் திருவாசகத்தை பக்தி பரவசத்துடன் பாராயணம் செய்தனர். சிறப்பு அலங்காரத்தோடு ஸ்ரீ நடராஜமூர்த்தியும் சிவகாமி அம்மையும் திருக்காட்சி தந்தருளினர். திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்வு நடைபெற்றதும் ஸ்ரீ மாணிக்க வாசகருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து நால்வர் பெருமக்கள் திருவுருவ படத்திற்கு பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பகலவன் மறைந்ததும் உற்சவர் மாணிக்க வாசகரை விசேஷமாக அலங்கரித்து மின்விளக்கு சப்பரத்தில் நிறுத்தி ஆலய வளாகத்தை சுற்றி வலம் வந்தனர். கைலாய வாத்தியம் முன்னே செல்ல சிவாலயத்திலிருந்து உற்சவர் மாணிக்க வாசகரை வீதி உலா அழைத்துச் சென்றனர். ஏராளமான பக்தர்கள் சிவனடியாரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சொக்கநாத சுவாமி கோவிலில் உற்சவ விழா துவங்கியதை அடுத்து தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கு வெள்ளி ரத பவனி நடைபெற்றது. இதையொட்டி சிவாலய வளாகத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வெள்ளி ரதத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்திருந்தனர். அழகனுக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் சாயக்கொண்டை கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டியும் தேவியர்களுக்கு நீள்முடி கிரீடங்கள் அணிவித்தும் அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றதும் கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் வெள்ளி ரதத்தை இழுத்தபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். 4 திக்கிலும் தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கு ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து எம்பெருமானின் பாதரட்சைக்கு அபிஷேகம் செய்து மலர் மாலை சூட்டி தூபத்துடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்து உற்சவர் அருகே வைத்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது.
பக்தர்கள் முருகப்பெருமானை மனமுருக வேண்டி தரிசிக்க அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலில் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்கியபடி இருக்க ஊஞ்சல் மீது ஸ்ரீ கல்யாணவல்லி தாயாருடன் ஸ்ரீ கல்யாண ஜெகநாதரை எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி வெள்ளிக்கவசமும் தங்க கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்திருந்த ஸ்ரீ கல்யாணவல்லி தாயாருக்கு வண்ணப்பட்டு சேலை கட்டி திருமாங்கல்யத்துடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி தந்து ஊஞ்சலாடியபடி அருள்பாலித்த தெய்வங்களுக்கு தூப தீபத்துடன் பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க நட்சத்திர தீபம், கும்ப தீபம் சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பஞ்சமி திதியை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். கரூரில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் ஸ்ரீ வாராகி அம்மன் கோயிலில் தனி சன்னதி கொண்டு பீடத்தின் மேல் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். 4 திருக்கரங்கள் கொண்டு பின் இரு கைகளில் ஏற்கலப்பையும் தண்டமும் ஏந்தி முன் இரு கரங்களால் அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரியும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பிறகு பட்டாடை கட்டி மலர் கிரீடத்துடன் மலர் மாலைகள், எலுமிச்சை மாலை அணிவித்து அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். மேலும் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏகதீபமும் காட்டப்பட்டன. தர்மபுரியில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு முத்துமாரியம்மன் ஸ்ரீ சித்தலிங்கேஸ்வரர் கோயிலில் குடிகொண்டு அருள் புரியும் ஸ்ரீ அஷ்டபுஜ வாராகி அம்மனுக்கு பஞ்சமியை முன்னிட்டு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. 6 திருக்கரங்களில் ஆயுதம் ஏந்தி 2 கரங்களால் அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலிக்கும் தேவிக்கு புனித நீரையும் ஊற்றி தீபம் காண்பித்து அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பிறகு அம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் கற்கள் பதித்த ஹாரங்களும் அணிவித்து மலர்ச்சரங்கள் மற்றும் எலுமிச்சை மாலை சூட்டி அலங்காரம் செய்தனர். சூலமேந்திய தேவியாக ஸ்ரீ அஷ்டபுஜ வாராகி அம்மன் திருக்காட்சி தந்தருள நட்சத்திர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காண்பித்தனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு அஷ்டபுஜ வாராகி அம்மனை மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலில் கோஷ்டத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வாராகிக்கு பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு நீலப்பட்டாடை கட்டி மலர் மாலைகள் சூட்டி திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காண்பிக்கப்பட்டது. சிவகங்கை அருகே சாமியார்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு வாராகி அம்மன் கோயிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு கருவறையில் அமர்ந்தருளும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு திருமுகத்தில் மாவுக்காப்பு சாற்றி மஞ்சள் பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் ஒட்டியானமும் காலில் வெள்ளிக் கொலுசும் அணிவித்து மலர் மாலைகளோடு விரலி மஞ்சள் மாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சூலமேந்திய தேவியாக அழகாக காட்சி தந்த அம்பிகைக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்தனர். பிறகு அம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி மற்றும் தீபம் காட்டப்பட்டது. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு வெற்றி வாராகி அம்மன் கோவிலில் ஆணி மாத பஞ்சமியை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டம் அமைத்து அதில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்க்கப்பட்டது. பிறகு குண்டத்தில் மூலிகைப் பொருட்களோடு சேலைகள், மலர் மாலை, நெய் ஆகியவற்றுடன் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கருவறையில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு சுதை சிற்பமாகவும் அஷ்டபுஜங்கள் கொண்டு கற்சிலையாகவும் அருள்பாலிக்கும் வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். மேலும் அம்மனுக்கு விசேஷ அலங்காரம் செய்து வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகள் காண்பித்தனர். பிறகு சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தி நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ வெற்றி வாராகி அம்மனுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். தேனியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகணேச கந்தபெருமான் கோவிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ வாராகி அம்மனுக்கும் உற்சவருக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, மஞ்சள், பால், தயிர், பழச்சாறுகள், பஞ்சாமிர்தம், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு புதுப்பட்டு சேலைகள் கட்டி மலர் கிரீடத்துடன் அரளி மலர் மாலைகளும் மலர் மாலைகளும் சாற்றி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். அபயம் காட்டியபடி அருள்பாலித்த அம்பிகைக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ மங்கள வாராகி அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதியில் கோலாகலமாக நடைபெற்ற ஸ்ரீ மகாலட்சுமி திருவிளக்கு பூஜை. ஏராளமான பெண்கள் பக்தி பரவசத்துடன் பங்கேற்பு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் வசந்தோற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் புறப்பாடு கண்ட ஸ்ரீரங்க நாச்சியார். சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ சத்யநாராயண பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். சிம்ம வாகனத்தில் யோக நரசிம்மராக உலா வந்து அருள்பாலித்த உற்சவர் பெருமாள். சிவகங்கை சோழபுரம் அருள்மிகு அருள்மொழிநாத சுவாமி கோவில் பிரம்மோற்சவ விழா வைபவமாக நடைபெற்ற கொடியேற்றம். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலில் தங்கரத புறப்பாடு. சர்வலங்காரத்துடன் திருக்காட்சி தந்த முப்பெரும் தேவியர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.